அனைவருக்கும் வணக்கம். சித்திரை புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கிறோம். சக்தி டிவி குளோபலோடாக சர்வதேசத்திலிருந்து, குறிப்பாக பிரான்ஸ், லண்டன், அமெரிக்கா, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து எங்களோடு நேரடியாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் வனிதா. வணக்கம் ஜெஃப்ரி. அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். லங்கல போலீஸ் நிலையத்தில் திருட்டு, 6 துப்பாக்கிகள் மாயம். சட்டவிரோத நிதி கொடுக்கல் வாங்கலை தடுப்பதற்கு சர்வதேச நடைமுறை. வெளிப்பண்ணையில் வீடுகளை இழந்த மக்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டினால் புத்தாண்டு உபசாரம். பண்டிகை காலத்தில் நீரில் மூழ்கி 7 பேர் உயிரிழப்பு. லக்கல போலீஸ் நிலையத்தின் ஆயுத களஞ்சியத்திலிருந்து ஆயுதங்கள் கடத்திச் செல்லப்பட்ட சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் நேற்றிரவு 11:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் இருந்துள்ளனர். வெளியிலிருந்து வந்த ஒருவர் போலீஸ் உபச்சவை அறைக்குள் நுழைந்து திறப்பு கோவையை பெற்று ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை திறந்து துப்பாக்கிகளை திருடியுள்ளார். T-56 ரக துப்பாக்கியொன்றும் 5 ரிவால்வர்களும் திருடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் மதுபோதையில் இருந்தார்களா என்பது தொடர்பில் கண்டறிய அவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டனர். சம்பவம் தொடர்பில் விரைவில் விசாரணைகளை நடத்துமாறு பதில் போலீஸ் மாதிபர் SM விக்ரமசிங்க மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் விசேட போலீஸ் குழு ஒன்று லக்கல போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளதுடன் அவர்களில் மாத்தளை பிரதேசத்துக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் 3 அடங்குகின்றனர். வடக்கில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ள 65,000 வீட்டு திட்டத்தில் வீடுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளின் பெயர் விவரங்கள் இணையதளம் ஊடாக பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பெயர் விவரங்கள் மீள்குடியேற்றம், புனர் நிர்மாணம் மற்றும் இந்து மத விவகார அமைச்சின் இணையதளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் முதல் கட்டமாக யாழ் மாவட்டத்தின் சாவக்கச்சேரி, ஊர்காவற்றுறை, மருதங்கேணி மற்றும் சண்டிலிப்பாய் பிரதேசங்களில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள சுமார் 6,800க்கும் அதிகமான வீட்டு பயனாளிகளின் பெயர் விவரங்கள் இணையதளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 65,000 வீடுகளுக்கு உரித்துடைய பயனாளிகளை தெரிவு செய்யும் பணிகள் பிரதேச செயலக மட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலகங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீடமைப்பு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள பயனாளிகள் தொடர்பிலான மீளாய்வுக்காகவும் உறுதிப்படுத்தலுக்காகவும் அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையை எடுத்துக்காட்டுவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உத்தேச 65,000 வீடமைப்பு திட்டம் தொடர்பில் மீள்குடியேற்றம், புனர் நிர்மாணம் மற்றும் இந்து மத விவகார அமைச்சின் செயலாளர் வி சிவஞான ஜோதியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. 65,000 வீட்டு திட்டம் தொடர்பாக அதனுடைய வெளிப்படைத்தன்மையையும் அதனை மீளும் மூலாய்வு செய்வதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காகவும் அமைச்சினுடைய இணையதளத்திலே இந்த தரவுகள் பயனாளிகளுக்கான பெயர் பட்டியலுடன் அவர்களுடைய தரவுகள் உள்வாங்கப்பட்டு வருகின்றது. இதில் யாழ் மாவட்டத்திலே சில பிரதேச செயலகங்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அதேபோன்று யாழ் மாவட்டம் மட்டுமல்ல, ஏனைய மாவட்டங்களிலும் இந்த தரவுகள் சேகரிக்கின்ற வேலை திட்டம் இடம்பெறுகின்றது. அவர்களும் அவர்களுடைய சிபாரிசுகளை செய்து அந்த பெயர் பட்டியலை அனுப்புவார்கள். எதிர்வரும் வாரங்களிலே அவை மேலும் உள்ளடக்கப்படும். பிரதேச செயலக மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் சில அப்பீல் கமிட்டிஸ், அதாவது முறைப்பாடுகள் கமிட்டிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து யாராவது தனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுகின்ற பட்சத்திலே அவற்றை முறையீடு செய்கின்ற ஒரு வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. மன்மத வருடத்துக்கு விடை கொடுத்து துர்முகி வருடம் நேற்று மாலை பிறந்தது. துர்முகி வருடத்தை மக்கள் ஆலயங்கள் தோறும் சென்று ஆசியோடு வரவேற்றனர். இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் பதிவான காட்சிகள் அடுத்து. வரலாற்று சிறப்புமிக்க கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வரத்தில் வருடம் பிறக்கும் சுப நேரத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் துர்முகி வருடத்தை வரவேற்கும் வகையில் விசேட பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மலர்ந்துள்ள துர்முகி வருடத்தை முன்னிட்டு கிளிநொச்சி கண்ணன் ஆலயம் மற்றும் பிள்ளையார் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. திருகோணமலை அருள்மிகு பத்ரகாளி அம்மாள் கோவிலில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன.
ஆலையடி பிள்ளையார் கோவிலில் இடம்பெற்ற புதுவருட வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பிலும் துர்முகி வருட பிறப்பை முன்னிட்டு ஆலயங்களில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. புத்தளம் உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் துர்முகி வருட பிறப்பை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. துர்முகி வருட பிறப்பை முன்னிட்டு மலையகத்தின் கோவில்களில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலும் புது வருடத்தை முன்னிட்டு இடம்பெற்ற விசேட பூஜைகளில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்று மாலை 6 மணி வரையான 24 மணித்தியாலங்களில் நீரில் மூழ்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். சிலாமத்தில் கடலில் குளிக்க சென்ற 2 இளைஞர்கள் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். நாரம்பல பகுதியைச் சேர்ந்த 14 மற்றும் 26 வயதான இளைஞர்களே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் பெண்ணொருவரும் அடங்குகின்றார். சுற்றுலா மேற்கொண்டு சிலாபம் கடற்பகுதிக்கு சென்றிருந்த இந்த 2 இளைஞர்களும் கடலில் நீராடிய போது அலைகளில் அழுண்டு சென்றுள்ளனர். சுற்றுலா வந்திருந்தோம். கடல் அலையில் காலை கழுவ வேண்டும் என்று கூறி இறங்கினர். சென்று 5 நிமிடங்களில் சம்பவம் இடம்பெற்றது. நீரில் அள்ளுண்டு சென்றனர். இது ஒரு அபாயகரமான இடம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இது பாதுகாப்பற்ற ஒரு இடம். நகரசபை பெரிய பதாகை ஒன்றின் மூலம் இதனை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். வெளியூர் மக்கள் இங்கு வந்தால் இதனை தெளிவுபடுத்த வேண்டும். இதேவேளை நீர்கொழும்பு குச்சிக்கடை கடலில் குளிக்க சென்ற 5 இளைஞர்களில் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதுவும் ஒரு அபாயமான இடம் என மீனவர்கள் தெரிவித்தனர். 16 மற்றும் 19 வயதான 2 இளைஞர்களில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மாத்தறை வெலிகம பிரதேச ஆற்றில் குளிக்க சென்ற 2 ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். வெலிகம பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். புத்தாண்டு மற்றும் நீண்ட விடுமுறை காலமான இந்த நாட்களில் நீர்நிலைகளில் நீராடுவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது இந்த சம்பவங்கள் எடுத்துரைக்கின்றன. நீர்நிலை ஒன்றுக்கு இறங்கும் முன்னர் கட்டாயமாக அந்த இடம் தொடர்பில் அறிந்திருக்க வேண்டும். அத்துடன் நீரில் இறங்கும் போது படிப்படியாக ஆழத்தை அடையாளம் கண்டு கொண்ட பின்னரே இறங்க வேண்டும். அதிக பசியுடன் நீரில் இறங்கக்கூடாது. அதேபோன்று சாப்பிட்டவுடனும் நீர்நிலைகளுக்கு இறங்கக்கூடாது. மது அருந்திவிட்டும் செல்லக்கூடாது. විශේෂයෙන් දිය ස්වභාවය දිය පරිසරය ගැන දැනගෙන වතුරට පස්සේ ඉන්න කියලා ඔබගෙන් ඉල්ලා සිටිනවා. பண்டிகை காலத்தில் விபத்துக்களை குறைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தேசிய வைத்தியசாலை அனைவரிடமும் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 48 மணித்தியாலங்களில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு 459 விபத்துகள் தொடர்பிலான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது அது 10% அதிகரிப்பு என வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் பட்டாசு வெடிப்பினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் குறைவடைந்துள்ளன. கடந்த வருடம் 92 வீதி விபத்துகள் பதிவாகியிருந்தன. இந்த வருடமும் அதேபோன்று சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் பண்டிகை காலத்தில் கலகலப்பினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளன. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் கராப்பிட்டிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பண்டிகை காலத்தில் ஏற்பட்ட விபத்துகள் காரணமாக எமது வைத்தியசாலையில் 67 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் வீதி விபத்துகள் காரணமாக 28 பேர் காயமடைந்துள்ளனர். அதேபோன்று தாக்குதல் சம்பவங்கள் காரணமாக 19 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கத்தியால் குத்தப்பட்ட 2 பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் மக்கள் சந்திப்பு ஒன்று மாங்குளத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த மக்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். காணி சுவீகரிப்பு, சட்டவிரோத மீன்பிடி உள்ளிட்ட பிரதேச ரீதியான பிரச்சினைகளை முல்லைத்தீவு மக்கள் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜாவிடம் முன்வைத்தனர். இதேவேளை சம்பூர் அனல்மின் நிலையம் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேள்வி எழுப்பினர். மக்கள் சொல்லியிருக்கார்கள், அனல் மின் நிலையம் அளிக்கப்பட்டால் அதன் காரணமாக தங்கள் வீட்டில் பாதிப்பு இருக்கிறது. மக்கள் சூழ்நிலை கருத்தை நாங்கள் உள்ளத்தில் செய்யவில்லை. அதை நாங்கள் நிராகரிக்க முடியாது. முடிச்சொல்லில் ஒரு அனல் மின் நிலையம் இருக்கிறது. அதை ஏற்படுத்தின பொழுது அதுக்கு எதிராக மக்கள் கணக்க போராட்டங்களை நடத்தினார்கள்.
ஆனால் இப்ப நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டது. நான் அதை பற்றி விசாரிக்கும் பொழுது நான் கேள்விப்பட்டேன், போராட்டம் நடத்துகிற மக்கள் எல்லோருக்கும் அங்கு வேலை கிடைக்கின்றனர். அதை நான் சென்று பார்வையிட்டேன். நான் இந்த விடயம் சம்பந்தமாக இந்திய தூதுவருடன் பேசியிருக்கின்றேன். இந்தியாவுடன் நான் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கின்றேன். நான் இந்திய தூதுவருடன் பேசியிருக்கின்றேன். விரைவில் அவர்களுடைய இது சம்பந்தப்பட்ட அனைவருடன் நாங்கள் பேசுகிறோம். வேறு இந்தியாவில் பேச வேண்டிய எல்லாருடைய பேச்சு மக்களை கைவிட மாட்டோம். நமது இளைஞர்கள் நமது பிள்ளைகளுக்கு பலவிதமான வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய வகையில் பலவிதமான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும், பலவிதமான முன்னேற்றங்கள் நடைபெற வேண்டும். எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி வீச முடியாது. எங்களுக்கு போலாம் நீ போ நான் சொல்ல முடியாது. 2010 ஜூலை 22 நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் சூடாக்கியில் ஏற்பட்ட கசிவினால் மின் நிலையம் செயலிழந்தது. 2012 ஆகஸ்ட் 8 மின் இணைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் நுரைச்சோலை மின் நிலையம் செயலிழப்பு. நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின் இணைப்புகள் 300 மெகாவாட்டை விட அதிகரித்தமையால் மின் நிலையம் செயலிழந்தது. தொழில்நுட்ப கோளாறினால் நுரைச்சோலை மின்பரப்பாக்கியின் செயற்பாடுகள் செயலிழந்தன. 2016 பிப்ரவரி 25 நுரைச்சோலை மின் நிலையம் செயலிழந்தது. பியகம பிரதான மின்மாற்றி வெடித்தமையினால் ஏற்பட்ட சமமின்மையினால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின்பரப்பாக்கி செயலிழந்தது. இதனால் நாட்டின் மின் விநியோகம் சில மணித்தியாலங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. அண்மித்த சம்பவம் 2 நாட்களுக்கு முன்னர் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 3வது மின்பரப்பாக்கி இயந்திரம் செயலிழந்தது. கண்டி பன்வில கோமர கீழ்பிரிவில் நேற்று இரவு இரு தரப்பினருக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. கண்டி பன்வில கோமரை கீழ்பிரிவில் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் காயமடைந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பிரதேச மக்கள் விளக்கம் அளித்தனர். ஊர்ல ஒரு பொடியன் வீல்ல போக்கல அந்த வீல்ல உள்ள பொடியங்களுக்கு வழிமறிச்சு அடிக்க நாங்க அங்க போயிட்டு ஒண்ணுமே இல்ல சமாதானத்தோட வந்த பிற்பாடு அவனுங்கள ஒருத்தன் எங்க ஊருக்கு தேவையில்லாம பேசி வீடுகளை கதவை தட்டி பொல்லால் அடிக்க வந்தப்போ நாங்க அவனை கட்டி போட்டு வச்சிருந்தோம். அதுக்கு பிற்பாடு நாங்க 119க்கு இப்போ அடிச்சு இது பண்ணகைக்கு 119 எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்கு பிற்பாடு நாங்க பன்னில போலீஸுக்கு அடிச்சு பன்னில போலீஸ்ல எங்களுக்கு தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க இது பண்ணாங்க எங்களை சொல்லி 119ல இருந்து எங்களுக்கு போலீஸால 4 பேர் வந்தாங்க. பன்னில போலீஸ்ல இருந்து வரும்பொழுது தேவையில்லாம தூசணத்துல தான் ஏசிட்டு வந்தாங்க. பவா கிடைக்க இருந்தவர் எங்களோட கூட்டாளி போட்டு வாய்ப்பை தள்ளி விட்டு கலந்த விதைக்கு அவளை நாங்க பன்னில மடல்கள் ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்ணிருக்கோம். போன் சார்ஜுக்கு போட்டிருந்தேன், அதுல வீடியோவெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அந்த வீடியோ போன் சொல்லி அவங்களுக்கு அதனால சில சிக்கல்கள் வரும்னு சொல்லி அந்த போனை தூக்கிட்டு போயிட்டான். போலீஸால அதுக்கான சரியான ஒரு தீர்வு எங்களுக்கு கொடுக்கல. எங்களை தான் அடிச்சு எங்களோட ஆக்களுக்கு ஏசிட்டு எல்லாம் போயிட்டாங்க. என் வைஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த நாங்க பிடிச்சி வச்சு இந்த பொடியின சும்மா ஜீப்ல கொண்டு போற மாதிரி கொண்டு போய் இடையில இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி இந்த பிரச்சனை இன்றைக்கு மட்டும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. இப்ப எங்களுக்கு இன்றைக்கு நைட்டு கூட திரும்ப அடிப்பாங்கிறது எங்களுக்கு சொல்ல தெரியாது. வேலை விட்டு இறங்கி வந்த உடனே மாதிரி அவர் பேசினார். அவர் அவர் டியூட்டிக்கு தகுந்த ஒரு நடத்தையே நடத்தல. வீட்டுக்குள்ளையெல்லாம் நுழைஞ்சு தேடிட்டு என்னை அவமானமான பேச்சு அவர் பேசினார். காலத்துல அதுல வர்ற பிள்ளைகளுக்கு இதே ஒரு பிரச்சனையா இருந்தாக்கா நாங்க தான் இந்த வயசுல இப்படி இருக்கோம். அதுகளுக்கு எதிர்காலத்துல அதுகளுக்கு ஒரு முன்னேற்றம் வரணும். இதுகுறித்து நாம் பன்வில போலீசாரிடம் வினவினோம். மக்கள் சுமத்தும் குற்றச்சாட்டுகளை பன்வில போலீசார் மறுத்தனர். கடற்படை உத்தியோகத்தர் ஒருவரை மக்கள் மரத்தில் கட்டிய பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக பன்வில போலீசார் கூறினர். சம்பவத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர்கள் தவறிழைத்திருந்தால் அது குறித்து பக்கசார்பின்றி விசாரணை செய்யுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. 200 வருட வரலாற்றை கொண்ட மலையக மக்களின் வாழ்வு தொடர்ந்தும் இருள்மயமாக இருப்பது கவலைக்குரிய விடயமாகும். கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட ரங்கல தோட்டமே இது. சுமார் 300க்கு மேற்பட்டவர்கள் வாழும் லயன்களின் இன்றைய நிலை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் தமது அன்றாட வாழ்வினை கொண்டு செல்லும் ரங்கல பிரதேச மக்கள் தமது பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பில் ஏக்கத்துடன் உள்ளனர். இந்த வீடு வசதியை தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு 50-60 வருஷமா இந்த லயத்துல இப்படித்தான் இருக்குது. யாரும் அதை கணக்கெடுக்கிறாங்களும் இல்ல. நான் ஒழுகிற லயத்துல இருக்கிறோம். டொய்லெட் வசதி இல்ல,
நாங்க வாழ்றதே ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப லயம் பிரச்சனையே நிறைய இருக்கு வீடு வாசல் ஆளுகளுக்கு. தமது சம்பளம் அதிகரிக்கப்படும் என தேர்தல் காலங்களில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவை இன்னும் வெறும் வாக்குறுதிகளாக உள்ளதாக தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தேகாம்பரம் வந்தாரு, அவரும் தான் ஓட்டு கேட்கிறாரு, ஓட்டு கேட்டு சம்பளம் எடுத்து தாரேன்னு சொல்றாரு, சம்பளம் என்ன கொடுக்கல. ரணில் வந்தாரு, அவரும் அப்படித்தான். நாங்க ஓட்டு போடுறோம் யாருக்கு? எல்லாம் உங்களுக்கு தானே. ஆரம்பம் சொன்னாரு 1000 ரூபாய் வாங்கி தரேன்ட்டு, திகாமலையா சொல்றாரு 8 ஒரு முடிவுமே எடுக்கவில்லை. யாரு தொண்டம்மா சொல்றாரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு, இன்னும் ஒரு நடவடிக்கையும் இல்ல. நூறலியா மாவட்டத்துகள்ல வாக்குகளை பெறும் திகாம்பரம் ஐயா அவர்கள் சொன்னாரு தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை உடனடியாக இதான் முதல் நாங்க தீர்க்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு. ஆனா இதுவரையில இவர்கள் எல்லாம் எங்களை ஏமாத்திக்கிட்டு தான் வராங்க. புத்தாண்டு பிறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் வலிப்பன பல்லேகுட மக்கள் தமது எதிர்பார்ப்புகளை இழந்தனர். தாம் எதிர்பார்த்த அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் அங்கு சென்றது. புது வருடத்தை இன்முகத்துடன் வரவேற்க தயாரான வெளிப்பண்ண பல்லேகுட தோட்ட மக்களுக்கு எதிர்பாராத வகையில் புது வருடத்தை வரவேற்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. அனைத்தையும் இழந்து தவிக்கும் இந்த மக்களுக்கு உற்சாகமூட்டுவதற்காக இன்று காலை நாம் அங்கு சென்றோம். அங்கு சென்று மக்களுடன் இணைந்து பால் சோறு சாப்பிட்ட போது இந்த குழந்தைகளின் முகத்தில் இன்முகத்தை காண முடிந்தது. தீயினால் அனைத்து சொத்துக்களையும் அளிக்க முடியும், ஆனால் தீயினால் உறவுகளையோ சொந்த பந்தங்களையோ அளிக்க முடியாது. ஆகவே சித்திரை புத்தாண்டால் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லும் இந்த நன்னாளில் நாங்களும் எமது சொந்தங்களை தேடி இன்று பல்லேகுட பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பல்லேகுட பகுதியிலிருந்து கிறிஸ்டினா ரத்னம். සන්තෝසයි අපිත් එක්ක අවුරුද්ද සමරුවට. හරි. 2 நாட்களாக கண்ணீர் வடித்த இந்த மக்களுக்கு இன்று ஓரளவு நிம்மதி கிடைத்திருக்கும். அவர்கள் மீண்டெழுவதற்கு தயாராக. நேற்று முன்தினம் ஒரு 10:30 மணி அளவில் எங்கட வீடுகள் எல்லாம் அப்படியே ஒரு மின்சார கோளாறினால் எல்லாம் எரிஞ்சி நாசமாகிவிட்டது. 25ஆம் தேதி ஸ்கூல், அதாவது ஸ்கூல் அது வரைக்கும் தான் எங்களுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்கு. அது பிறகு நாங்க வெளியில போகணும். நீங்க வந்து எங்களோட கலந்து வந்து பெருநாளுக்கும் கூட உங்களோட பெருநாள் நீங்க கொண்டாடாம எங்களை மகிழ்விப்பதற்காக மிச்ச நன்றிகள் உங்களுக்கு. பல்லேகுடையிலிருந்து நாம் திரும்பி வர முற்பட்ட போது மக்கள் எம்மிடம் ஒரு கோரிக்கையை விடுத்தனர். நான் உறவினர்களை பார்க்க வந்தேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் இதனுடன் நின்று விடுவதில்லை. நாம் இன்று உங்களுக்கு பெருநாள் கொண்டு வந்தோம். அதேபோன்று உங்களுக்கான வீடுகளை அமைத்து அவற்றில் குடியமர்த்தும் வரை கவனம் செலுத்திக் கொண்டே இருப்போம். தமிழகத்தின் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதிக்கு இலங்கையிலிருந்து சென்றதாக கூறப்படும் மர்ம படகால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மர்ம படகில் இருந்தவர்கள் குறித்து இந்திய மத்திய மாநில உளவு பிரிவு போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். தனுஷ்கோடியை அண்மித்துள்ள அரிச்சல் முனை பகுதியில் நேற்றிரவு சந்தேகத்துக்கிடமான இலங்கை படகொன்று கரையொதுங்கியுள்ளதாக பிரதேச மீனவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தமிழக சுங்க அதிகாரிகள் அதனை மீட்டுள்ளனர். படகில் வந்தவர்கள் அங்கிருந்து ஏதேனும் பொருட்களை ஏற்றி செல்ல அல்லது இறக்கி செல்வதற்காக வந்துள்ளனரா எனவும், அல்லது அங்கிருந்து நபர்களை ஏற்றி செல்ல அல்லது இறக்கிவிட்டு செல்லும் நோக்கில் வந்துள்ளனரா என்ற கோணங்களில் உளவு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பிட்ட படகில் 25 குதிரை வலை கொண்ட என்ஜின் பொருத்தப்பட்டிருந்ததுடன் 30 லிட்டர் மண்ணெண்ணெய் மற்றும் மீன்பிடி வலைகளும் காணப்பட்டதாக தமிழக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த விடயம் குறித்து கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. சம்பவம் குறித்து
இதுவரை கடற்படைக்கு தகவல் பதிவாகவில்லை என்றும் அது குறித்து ஆராய்ந்து பார்ப்பதாகவும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்திய அதிகாரிகளால் உத்தியோகபூர்வமாக அறிவித்தல் விடுக்கப்படும் பட்சத்தில் தனுஷ்கோடியில் கரையொதுங்கிய மர்ம படகு தொடர்பில் கடற்படை தரப்பினரால் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறுபோக விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை இன்னமும் விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்போக விவசாய நடவடிக்கையின் போது நெற்பயிரானது ஒரு வகை நோய் தாக்கத்துக்கு உள்ளான நிலையில் பலத்த சிரமத்துக்கு மத்தியில் மட்டக்களப்பில் அறுவடை நடவடிக்கைகள் இடம்பெற்றன. எனினும் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் அறுவடை செய்த நெல்லினை உரிய விலைக்கு விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடன் மூலம் தமது பெரும்போக நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் நெல்லினை விற்பனை செய்யாமல் சிறுபோக நடவடிக்கையில் ஈடுபட முடியாமல் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாம் மாத நடுப்பகுதியிலிருந்து விவசாயிகள் அறுவடை செய்ய ஆரம்பிச்சா அந்த நெல்லை கொள்வனவு செய்யறாங்கல்ல, இப்படி 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் கொள்வனவு செய்யறாங்க. ஆனா சரியான முறையில செய்யறதும் இல்லது. இப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. 2வது சிறுபோகமே செய்ய ஆரம்பிச்சு இந்த விதைக்கு 20-25 நாள் ஆயிடுது. பெரும்போகம் செய்த நெல்லுகள் இன்னும் நாங்கள் விற்கல. இன்னும் இதுவரைக்கும் அந்த நெல்லை வித்து கொள்ளலாமலுக்கு வார இடக்கால வியாபாரி மாதிரியும் உரிய விலைக்கு நெல் எடுக்கல, அரசாங்கமும் உரிய விலைக்கு நெல் எடுக்கல. அந்த நெல்லுகளை உரிய விலைக்கு அரசாங்கம் எடுக்க வேண்டாம். நாங்க திருப்பி அந்த நெல்லை கொடுத்து போட்டு திருப்பி சிறுபோக நெல் விவசாயத்தை நாங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். பவுனத்தீவு நெல் களஞ்சிய சாலையில் 3 நாட்களுக்கு நெல் கொள்வனவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் கடந்த வாரங்களில் ஒரு நாள் மாத்திரமே நெல் கொள்வனவு செய்யப்பட்டதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த வருஷத்தை வெள்ள அமைச்சு எங்களுக்கு இந்த வருஷத்தை சித்திரை வருஷத்தை கொண்டாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஏன்னா அந்த நெல்லை நாங்க வித்துக்கலாமலுக்கு நெல்லை திருப்பி கொண்டு கொடுக்கறதுக்கு வனவு பிரதேசத்துல பாலக்காடுன்ற இடத்துல நெல்லை கொள்வனவு செய்தவங்க ஒரு கிழமையில 3 நாள் அங்க போட்டிருக்காங்க. இந்த ஒரு நாள் தான் நாங்க திறந்திருந்தா அந்த நெல் எடுத்த மாதிரி தெரியுது. இதேவேளை தனியார் நெல்லினை குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதால் தமது கடனை ஈடு செய்ய முடியாத நிலை தோன்றியுள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். மன்னார் மாவட்டத்தில் விவசாய நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுத்து செல்வதற்கு முடியாதுள்ளதாக பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அங்குள்ள குளங்கள் உரிய முறையில் புனரமைக்கப்படாமையே இதற்கான காரணம் என பிரதேச விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள சூரிய கட்டைக்காடு குளத்தின் தற்போதைய நிலையே இது. மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சூரிய கட்டைக்காடு குளம் மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருப்பதாக பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சுமார் 300க்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த குளத்தை நம்பியே விவசாயம் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது தமது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளனர். பல மில்லியன் ரூபாய் செலவில் குளங்கள் புனரமைக்கப்பட்டதென தெரிவிக்கின்ற போதிலும் அவை உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டதா என பிரதேச விவசாயிகள் வினவுகின்றனர். இந்த குளத்தை நம்பி கிட்டத்தட்ட 300-350 குடும்பங்கள் சீவியத்தை நடத்தி வராங்க விவசாயத்தில். இங்க வந்து இந்த குளக்கட்டுக்கோ இந்த பண்டுக்கோ எந்த விதமான ஒரு வேலையும் செய்யல. காசு ஒதுக்கி குளங்கள் எல்லாம் புனரமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவு அது உண்மையா இங்க இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய அதிருப்தியா தான் இருக்குது. அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அந்தந்த அதிகாரிமாருடைய கடமை. இவ்வளவு பல மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுடைய சூடகாடு கிராமம் விவசாயிகள் பெரிய ஒரு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 300 குடும்பம் வாழ்கிற கிராமம், 200-300 ஏக்கர் காணி உள்ள குளம். வடக்கின் வசந்தம் திட்டத்தில் 3360 மில்லியன் ரூபாய் செலவில் நீர்ப்பாசன வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. வடக்கின் வசந்தம் திட்டத்தில் மன்னார் மாவட்ட விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு 4878.77 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பல மில்லியன் ரூபாய் செலவில் குளங்கள் புனரமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் எவ்வித பயனுமில்லாத நிலையில் உரிய அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சட்டவிரோத நிதிப்பாய்ச்சல் தொடர்பான தகவல்களை பகிரங்கப்படுத்திய பனாமா ஆவணங்கள் குறித்து சர்வதேச ரீதியில் பொதுவான நடவடிக்கை ஒன்று எடுப்பதற்கு உலகம் முழுவதும் வருமான வரி அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர்.
உலக நாடுகள் பலவற்றின் வருமான வரி அதிகாரிகள், நிதி அமைச்சுக்களின் நிறைவேற்று அதிகாரிகள் மற்றும் வருமான வரி ஆணையாளர்கள் தரிசில் ஒன்று கூடியுள்ளனர். பனாமா ஆவணங்களின் சட்டவிரோத கொடுக்கல் வாங்கல்களை உலகிற்கு வெளிப்படுத்திய ICIJ எனும் சர்வதேச ஆய்வு ஊடக வலையமைப்பு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. மொசக் பொன்செகா நிதி நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட 2,10,000 எல்லையற்ற நிறுவனங்கள் தொடர்பான 11.5 மில்லியன் ஆவணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பனாமாவில் உள்ள மொசக் பொன்செகா நிறுவனத்தின் தலைமையகத்தில் சோதனை நடத்தப்பட்டதை அடுத்து அந்த நிறுவனத்தின் செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பனாமா ஆவணங்கள் மூலம் பகிரங்கப்படுத்தப்பட்ட வலையமைப்பில் இலங்கையின் 3 நிறுவனங்களும் 22 முதலீட்டாளர்களும் உள்ளடங்கியுள்ளமை தெரியவந்தது. அமெரிக்காவின் குளோபல் பைனான்சியல் இன்டெகிரிட்டி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட தகவல்களுக்கு அமைய கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையிலிருந்து 2.88 டிரில்லியன் ரூபாய் பணம் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளது. பனாமா ஆவணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என இலங்கையின் பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு நிதி வெளியேற்றல் மற்றும் நிதி உட்பாய்ச்சல் உரிய பொறிமுறையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதே முதலில் புலப்படும் விடயமாகும். உரிய பொறிமுறை இருக்குமானால் இவை அனைத்தும் சட்டமற்ற கொடுக்கல் வாங்கல்களாகவும் பரிமாற்றங்களாகவும் காணப்படும். ஆகவே இலங்கையின் நிதி வியூகம் மற்றும் அதனை பிரயோகிக்கும் நிதி அதிகார சபையான மத்திய வங்கியில் ஏதோ ஒரு குறைபாடு நிலவுகின்றது என்பதை முதலில் குறிப்பிட்டு கூறலாம். எவரேனும் ஒருவர் தன்னிடமுள்ள பணத்தை நாட்டில் வைத்துக் கொள்ளாது வேறொரு நாட்டிற்கு கொண்டு செல்வதாயின் ஏன் கொண்டு செல்லப்படுகின்றது என்பது இரண்டாவது விடயமாகும். இந்த நாட்டை விட்டு வேறு நன்மை பயக்கக்கூடிய இடங்கள் உள்ளதாகவே அதன் மூலம் தெரிய வருகின்றது. ஏதேனும் ஒரு விதத்தில் பாரியளவு தொகையான அந்த பணம் இலங்கையில் இருந்தால் வரி செலுத்துவதற்கு நேரிடும். இலங்கையின் வரி வருமானம் 10 அல்லது 11 வீதமான ஆக குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றது என்பதை நாம் அறிவோம். இந்த பணம் இருக்குமாயின் இலங்கைக்கு உண்மையிலேயே நன்மைகள் கிட்டியிருக்கும். ஆயினும் இது முதலாளித்துவ முறையினுள் காணப்படும் சட்ட ரீதியான ஒரு விடயம் என்பது மற்றைய விடயமாகும். பாரிய சட்டங்களுக்கு அமைவாகவே இந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இதன் காரணமாகவே பனாமா அரசாங்கமும் பொன்செகா முதலீட்டு நிறுவனமும் தற்போது சட்டத்தின் தயவை நாடியுள்ளன. தங்களின் கொடுக்கல் வாங்கல்கள் வெளியோரினால் முறையற்ற விதத்தில் ஊடுருவப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இத்துடன் இரவு மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.